ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் இது தான் போட்டுருவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் டிசைனு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு லைன் தான் வரும். 2வது லைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு இது சாரீ கலர்லேயும் ஒரு இது காப்பர்லேயும் போட்டிருக்கோம். சென்டரில் ஒரு புட்டி இதுவும் டாட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். நான் இது வந்து ரொம்ப ப்ளவுஸ் இதை போட்டிருப்பேன். இதே இதுதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து அந்த நெக்கு வேண்டாம், ரவுண்ட் நெக் வேண்டாம், பாட் நெக் வேணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம பாட் நெக்கில் அரேஞ்ச் பண்ணல. அதுக்கு அவங்க எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, பாட் நெக்கில் இருக்குது வேணும் அப்படிங்கிறதால பாட் நெக் போட்டிருக்கோம். ஹேண்ட் வந்து அதே டிசைன் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. இது வந்து 4 கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம 2 கலர் மட்டும் இருக்கிறதால சாரீ கலரும் காப்பர் வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். இது பேக் நெக்கு, பாட் நெக்கு. ஹைட் வந்து 9 இன்ச்சு. இதில் வந்து 11 இன்ச்சு வருது. மேலே உள்ளது மட்டும் கட் பண்ணி விட்டு 9 இன்ச்சுக்கு நம்ம போட்டுருக்கிறோம். ஃப்ரண்ட் ஆஸ் யூஷுவல் தான். இதில் வந்து நம்ம நார்மல் நெக்கும் போட்டுக்கலாம், பாட் நெக்கும் போட்டுக்கலாம். இந்த டிசைனில் வந்து நார்மலாகவும் போட்டுக்கலாம், பாட் நெக்காகவும் போட்டுக்கலாம். ஹேண்ட் வந்து அந்த பீகாக் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நெக்கு மட்டுமே கொஞ்சம் மாற்றி போடுங்க, ஹேண்ட் இதே ஹேண்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹேண்ட் இதே போட்டு நெக்கு மட்டும் பாட் நெக் போட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வேண்டாம், நெக்கு மட்டும் அதில் உள்ள நெக்கு மட்டும் போடுங்க. பாட் நெக்கா எந்த ஒரு இது வேண்டாம், நார்மல் நெக் போட்டு ஹேண்டுக்கு போட வேண்டாம், அது பார்டர் வச்சு மட்டும் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது நெக்கு மட்டும் போட்டுருவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் நெக்கு மட்டும் போட்டுருவோம். இந்த டிசைன்லாம் நல்லா ஃபினிஷிங்கான பக்கா தான். ஆனால் வந்து சில இது வந்து கடைசியில் ட்ரிம் பண்ணி மட்டும் விடுவாங்க. ஒரு இதுவும் சேர்ந்து அடிக்கிற போது அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். டிசைன் வந்து ஆனால் பக்கா தான். ஆக்சுவலாக இது வந்து சின்ன டிசைனாக போட சொல்லியிருந்தாங்க, நம்ம போட்டோம். ஆனால் பட் வந்து நம்ம இவ்வளோ சிறுசாக வரும்னு எதிர்பார்க்கல. ரொம்பவே சிறுசாகவே தான் வந்திருந்தது. ரொம்ப குட்டியோண்டா இருந்தது. நான் இவ்வளோ சிறுசாக வரும்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவுட்புட் வந்து ரொம்ப சிறுசாக தான் வந்திருக்கு. பேக்கு ஃப்ரண்ட்டு கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கூட்டி போட்டேன். ஆனால் அது வந்து அடிக்கிற போது செட்டே ஆகலை எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லூப் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அதை விட்டுட்டு நான் மேலே வந்து ஒரு லைன் போட்டுருக்கேன். அது கட்டிங்கில் ஆஃப் ஹேண்டு தாங்கிறதால கட்டிங்கில் போகுங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்க்குற போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சில டிசைன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் சிறுசாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டிசைன் வந்து சிறுசாக வரும்னு எதிர்பார்க்குறது வந்து அப்நார்மலாக பெருசாக வந்து வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரியும் அனுபவம் இருக்குது. சின்னதாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து சின்னதாக வரும்னு நினச்சி போட்டுப்பேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அளந்து பார்த்துருக்கணும். நம்ம அந்த லைன் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துருவோம். எவ்வளோ இன்ச்சஸில் இருக்குது அப்படிங்கிற அளந்து பார்த்துருந்தா ஒரு கெஸ் பண்ணிடலாம். நான் வந்து அளந்து பார்க்கல, சின்ன டிசைன் தானே கேட்டாங்க அப்படின்னு அப்படியே போட்டோமா அது ரொம்ப சிறுசாயிட்டு. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி போட்ட டிசைன்ஸ் தான். இந்த டிசைனுமே அதிகமாக போட்டிருக்கோம். அந்த டிசைன் எப்படி அதிகமாக போட்டோம் அதேமாதிரி இந்த டிசைனுமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். பீக்காக்கு அவுட்புட்டெல்லாம் அவுட்லைன் இதெல்லாம் பக்காவாக வருங்கிறதால இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து செம பக்காவாக இருக்கும். அதனால் இதையுமே அதிகமான பேர் விரும்புவாங்க. ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஹேண்ட் தான். அதனால் வந்து அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுமா போட்டிருக்கேன். நடுவில் கட் பண்ணி தைக்கிற மாதிரி அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இதிலே போடலாம். இதிலே போட்டோம் வந்து நெட்டுக்க போட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறவங்களுக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இதில் துணி நீளம் இருக்கிறதால அரைக்கை அப்படிங்கிறதால நம்ம அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுமா போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒட்டு வராது. ஒட்டு வராமல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இது அதேமாரி சிம்பிள் நெக்கு தான். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம போடுவோம் ட்ரை பண்ணேன். சரி அதுவும் போடும், அதுவும் பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு போட்டேன். ஆனால் அது வந்து இதோட எக்ஸ்பெக்ட் பண்ணோட சிறுசாக வந்துட்டு. இதுதான் நான் சிறுசாக வரும்னு நினச்சேன். பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொஞ்சம் வந்திருக்கு, பெருசாகவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இது பார்த்தோன்னாலும் தெரியும், நல்லா நீட்டாகவும் இருக்குது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாகவும் இருக்குது, நல்லாதாகவும் இருக்குது. இந்த லைனில் வந்து ஒரு லைன் வந்து பீடு ஒர்க் மாதிரி இழுத்து இந்த சுழிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கு. மேலே லைன் சென்டர் லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து டிசைன் வருது. நல்லா இருக்கும். டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ அந்த பார்டர் லைன் இந்த மாதிரி லைன் வரும்ல, லைன்ல இருந்து இந்த தூரத்தில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கெஸ் கிடைக்கும். இவ்வளோக்குள்ளனா இவ்வளோ இன்ச்சில் இவ்வளோ தான் இருக்கும் டிசைன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ் கிடைக்கும்.
அந்த மாதிரி பண்ணுற போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த விட சிறுசாகவும் போகாது பெருசாகவும் போடாது. நம்ம அவசரத்தில் போடுற போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.